அண்மைச் செய்தி நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்திய மருத்துவ சங்கம் கடிதம் எழுதியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தேசிய தேர்வு முகமை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்திய மருத்துவ சங்கம் கடிதம் எழுதியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்திய மருத்துவ சங்கம் கடிதம் எழுதியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், இது தொடர்பான விரிவான விவரம். மே 3ஆம் தேதி நாடு முழுவதுமே 22 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் மருத்துவ கல்வியில் சேர வேண்டும் என்பதற்காக எழுதிய நுழைவுத் தேர்வான நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிந்ததன் விளைவாக தேர்வு நடைபெற்று முடிந்த சில தினங்களிலேயே தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமையால் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வை நடத்தப்பட்டதற்கு பிறகு 80 முறைக்கு மேல் இது போன்ற வினாத்தாள் கசிவுகள் நடைபெற்றிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில இன்று சிபிஐ தாக்கல் செய்திருக்கக்கூடிய விசாரணை அறிக்கையிலும் கூட தேசிய தேர்வு முகமையில் பணியாற்றக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் உதவியுடனே இந்த வினாத்தாள் கசிந்திருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் வெளியாகியது. இந்த நிலையில்தான் இந்திய மருத்துவ சங்கமானது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு ஒரு அவசர கடிதம் என்பதை எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்துல 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய கனவை பாதிக்கக்கூடிய வகையில நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தேசிய தேர்வு முகமையின் அதிகாரிகள் மீது உடனடி தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்துல ஒவ்வொரு ஆண்டுமே நீட் தேர்வை எழுதும் போது மிகப்பெரிய சிக்கல்களை எல்லாம் மாணவர்கள் சந்திக்கக்கூடிய நிலையில இந்த தேர்வுகளை முழுமையாக கணினி வழியில் எழுதுவதற்கான மாற்று நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அவர்கள் மருத்துவ சங்க தரப்பிலிருந்து வலியுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதிலும் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக மட்டுமே தேசிய தேர்வு முகமை நடத்தியிருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வுல 2 முறை வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்றும் அந்த 2 முறையுமே முழுமையாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறு தேர்வு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி மறு தேர்வு நடத்தப்படும் போது தேர்வு எழுதிய மாணவர்கள் மிகப்பெரிய மனசூழல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இதற்கு எல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதிலும் முக்கியமாக இந்த வினாத்தாள் கசிவு சம்பவத்திற்கு தொடர்புடைய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு இந்த வினாத்தாள் கசிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தேசிய தேர்வு முகமையில் பணியாற்றக்கூடிய சில அதிகாரிகள் மீதும் உடனடி கடும் நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் எடுத்தால் மட்டுமே வரும் காலங்களில் இது போன்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நிகழாமல் இருக்கும் என கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் மத்திய கல்வி அமைச்சகத்திற்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்திய மருத்துவ சங்கமும் அவசர கடிதம் எழுதியிருப்பது இந்த விவகாரத்தில் கவனத்தை பெற்றிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.